வணிகர் சார், நீங்கள் சொன்னதில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இந்த நாட்டின் பன்மைத்துவத்தை வந்து ஒரு சிதைப்பதற்கான முயற்சி. அது அண்ணல் அம்பேத்கரும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்டினோட பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் வந்து அவர் பல்வேறு விதமான சட்ட பிரிவுகளை வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இருக்குது. அந்த திருத்தங்கள் என்பது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது தான். ஒரு 50 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியிலும் பல்வேறு சட்ட திருத்தங்கள், இந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியிலும் பல்வேறு திருத்தங்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இப்போதைக்கு அது வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு தான் அது வந்து போயிருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் இந்த அதானி விவகாரம் ஆகிய 2 பிரச்சனைகள் ஒரு முக்கியமான பிரச்சனையாக அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருக்கும்போது இப்போ 2 நாளாகவே இந்த பிரச்சனை ரைஸ் ஆகிட்டு. இப்போ இதனால் இது வந்து ஒரு திசை திருப்பும் அரசியலாக முன்னெடுக்கப்படுதுன்னு எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் வந்து அது இல்லை, நாங்கள் வந்து தான் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடுறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் அந்த விளக்கங்கள் வந்து தொடர்ந்து அளிக்கப்பட்டே இருக்குது. இது ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்தடுத்து வரும்போது அந்த முந்தைய பிரச்சனைகள் வந்து மறந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் விவாதத்தை விட இப்போ அம்பேத்கரை அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், அம்பேத்கரை பற்றி பேசியதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தினால அந்த பிரச்சனையோட தீவிரம் குறைகிறதா நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறதுல ஒரு பகுதி சரி. ரொம்ப முக்கியமாக என்னன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா கடந்த 17ஆம் தேதி நடத்தப்பட்டது. சரி, அதுல வந்து ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் என்று சொல்லி அதுல வாக்களித்தார்கள். வாக்களிப்பதற்காக மட்டும் போன கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பதற்காக மட்டும் போனாங்க. அதிமுக வாக்களிப்பதற்காக மட்டும் போனாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் வாக்களிப்பதற்காக மட்டும் போனாங்க. அந்த மசோதா எதிரானது அதிமுக ஆதரிக்குது அப்படின்னா இது வந்து ஒரே நாடு அப்படிங்கறத வந்து அவர்கள் வந்து வலியுறுத்தும் பொழுது, அந்த மசோதா வலியுறுத்தும் பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மாநில சுயாட்சிக்கு எதிரான கருத்து அது. ஒரே நாடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மாநில உரிமைகள் வந்து அங்க போயிடுது. எப்ப வேணாலும் மாநிலத்தை கலைக்கலாம் அப்படிங்கறத மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பரிந்துரைகளை மிக முக்கியமானது. மாநில அரசு மாநில முதல்வர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கறத அந்த பரிந்துரையில மிக முக்கியமானது. அந்த மாதிரியான ஒரு மசோதா வந்து அதிமுக ஆதரிச்சிருக்கு, பாமக ஆதரிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மாநில கட்சிகள், மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சிகள், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள், பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய அன்புமணி போன்றவர்கள் அந்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்ததின் விளைவில் வந்து எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கறத தாண்டி வந்து இப்ப இன்றைக்கு வந்து ஜாயிண்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அதாவது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால அது முடிஞ்சிருச்சு. அதிமுக வாக்களித்து ஆதரிச்சது. அதிமுக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆதரித்து வாக்களித்திருக்கிறது. இப்ப கூட வந்து நீங்க அம்பேத்கருடைய அவர் அந்த மசோதாவிலே வந்து விவாதத்தில் அம்பேத்கர் குறித்து பேசுறாரு, அம்பேத்கர் இழிவுபடுத்தி பேசுறாரு. இதுவரை வந்து அதிமுக வந்து அந்த நாடாளுமன்ற அவையே வந்து இன்னைக்கு வந்து வளாகத்துமே வந்து இன்னைக்கு போர்க்களமா மாறி இருக்கு. 2 நாளா போர்க்களமா இருக்குது. அதிமுகவினரோ பாமக சேர்ந்த அன்புமணி அவர்களோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தவரோ அது அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவும் இல்ல, அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அப்ப நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து பன்முகத்தன்மையை அடிப்படையிலான அந்த பன்முகத்தன்மையை வந்து அழிச்சிட்டு ஒருமைத்துவத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யறாங்க. அந்த பன்முகத்தன்மையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத தாண்டி அவர்கள் முன்வைக்கக்கூடிய அஜெண்டாங்கிறது இந்து ராஷ்டிரம் தான், சனாதன ராஷ்டிரம் தான், ராமராஜ்யம் தான். அப்ப அதை வந்து முன்வைப்பதற்கு இவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதை வந்து நாங்க வந்து அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் சொல்லிக்கிட்டு அதை வந்து நீங்க வந்து முற்றிலுமாக வந்து அழித்தொழிப்பது. இப்ப இந்த முழுக்க முலாம்பழம் இருக்கும், குரங்கு வந்து உள்ள புகுந்து அப்படியே வந்து வெறும் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கூடு மட்டும் வச்சிருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கத்தான் அவங்க முயற்சி செய்யறாங்களே ஒழிய காப்பாற்றுவது என்பது அபத்தம், மிக அப்பட்டமான ஒரு பொய்யா தான் நம்ம வந்து பாக்குறோம். இப்போ இந்த அதிமுக மற்றும் இந்த பாமக தமாக வகை கட்சிகள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம் மற்றும் இந்த அம்பேத்கர் விஷயத்தில் இதுவரை வந்து ஒரு பெரிய மௌனம் சாதிப்பதனால வந்து இந்த 2026 தேர்தலில் மீண்டும் அந்த பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வெளியில் அவங்க பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் அவங்க ஆதரவாக தான் வாக்களிக்கிறாங்க. இந்த நாடு தழுவிய இந்த அம்பேத்கர் ஃபேஷன் என்று கூறியதற்காக எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டத்தில் அவங்களோட கருத்து என்னன்னு இதுவரை இன்னும் தெரிவிக்க. ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார், அம்பேத்கரை வந்து
பற்றி கூறுவதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது எந்த வடிவத்திலும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அன்புமணி ராமதாஸோ மற்றபடி ஜி.கே. வாசனோ மற்றபடி அங்கே உள்ள அதிமுக எம்பிக்களோ இது தொடர்பாக எந்த கருத்துக்களும் தெரியவில்லை. நாடாளுமன்ற வளாகத்திலும் அவர்களுடைய போராட்டம் காணவில்லை. இதனால் இது மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. இல்ல, அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை நான் பார்த்தேன். ஆனால் நாடாளுமன்ற அவையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமித்ஷா பேசிய பேச்சுக்கு அந்த போராட்ட களத்தில் வந்து அன்புமணி அவர்கள் வந்து அதுல வந்து பங்கேற்கல. அதனால வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்துல டெல்லியில வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு அது கூட வந்து அமித்ஷா பேரை சொல்லாம ஒரு அந்த அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் யாருக்கோ அப்படிங்கிற இடத்திற்கு கொண்டு போய் அந்த அறிக்கையை வந்து கொடுத்திருப்பாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மிக சார்பா கடுமையா வந்து எதையுமே அறிக்கையை கொடுக்கக்கூடியவர் அவரு. ஆனா இதுல நீங்க பார்க்கலாம் அமித்ஷாவுக்கு வந்து ஒரு 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 மயிலர்கள் ஒரு வருடி அறிக்கை கொடுத்தது போல இருக்கு, நீங்க பாத்திருக்கலாம். ஆனா இந்த அளவுக்காவது கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்ல அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடாக நம்ம வந்து பாக்குறோம். ஆனால் நாடாளுமன்ற அவையில இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு, வாக்களித்து விட்டு அவர் எங்கே போனார் என்கின்ற கேள்வியை நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது.